குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். இன்னைக்கு நாம ஆன்டிபயோட்டிக்ஸ் பத்தி படிக்க போறோம். யார் சொல்ல போறீங்க ஆன்டிபயோட்டிக்ஸ்னா என்னன்னு? ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிற இந்த மருந்து பாக்டீரியாவை கொல்ல உதவுது. பாக்டீரியானா என்ன? பாக்டீரியா என்பது நுண்ணுயிரி, நம்மள நோயாளி ஆக்கும். ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன? பாக்டீரியா மீது ஆன்டிபயோட்டிக்ஸ் தாக்கத்தை ஏற்படுத்தலனா அத ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்றோம். பாக்டீரியா மீது ஆன்டிபயோட்டிக்ஸின் தாக்கம் இருக்கணும்னா அதுக்கு நாம என்ன செய்யணும்? யார் சொல்ல போறீங்க? ஃப்ளூ, வைரல், ஜலதோஷம் போன்ற இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டால் ஆன்டிபயோட்டிக்கோட தாக்கம் இருக்காது. எனவே எப்ப உடம்புக்கு முடியலனாலும் அருகில் உள்ள மருத்துவரை பார்க்கணும். மருந்தினுடைய கோர்ஸை பாதியிலேயே நிறுத்தக்கூடாது. எப்பவும் முழுமையா எடுத்துக்கணும். குழந்தைகளுக்கு தெரியுது, நீங்களும் புரிஞ்சுக்குங்க. ஆன்டிபயோட்டிக்ஸை டாக்டரின் யோசனைப்படி மட்டுமே எடுத்துக்கணும். எந்த ஆன்டிபயோட்டிக்ஸின் அட்டை மீது சிவப்பு கோடு இருக்கோ அதை டாக்டரின் யோசனையின்றி கட்டாயம் எடுத்துக்க கூடாது. இந்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் பொதுநலன் கருதி வழங்கியது.